ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இது வரைக்கும் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கோர்ஸுக்கு வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜூன் 5 இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1599. நீங்கள் இன்னைக்கு பே பண்ணீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1599. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ணுற மாதிரி தான் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. எல்லா எக்ஸாமுமே நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் தான் நாம் என்ன பண்ண போகிறோம், 2000 மாற்ற போகிறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் 1599 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட்டு எல்லாமே நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கும். இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைங்க. உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணி லாகின் மட்டும் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து பேக் எண்ட்லேருந்து உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே? ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் கவர் ஆகும்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷு, ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, பேங்கிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ப்ளஸ் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1500+ வீடியோஸ் இருக்கும். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ், அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் வந்து ஜூன் 10லேருந்து லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே? இது எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இன்னைக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸு. ஸோ உங்களுக்கு CBT 1, CBT 2 ரெண்டுக்குமே ரயில்வே எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேங்கிங் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. ஓகேவா? ஸோ பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து வெறும் 1599 தான். ஸோ இன்னைக்கு பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஓகேவா? ஸோ நாளையிலேருந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஓகே? ஸோ 1599 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒருவேளை ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலைனாலும் லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. ஸோ 1 இயர் வேலிடிட்டி, 6 மந்த்ஸ் வேலிடிட்டி அந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸு, டெஸ்ட்டு, பிடிஎஃப், லைவ் கிளாஸு எல்லாமே இதிலேயே இருக்கும். ஓகே? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். என்னென்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் அதில் ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு. அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. அப்படி இல்லையா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனாலும் வச்சுக்கோங்க. இல்லை உங்களோட மொபைல் நம்பரில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. வெறும் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, எக்ஸாமோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எந்த டைம்லனாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம டீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க, அந்த எக்ஸாம் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குனாலும் நம்ம டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீமில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க ஜிபே நம்பர் ஆர் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் 1600 அதாவது 1599 பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே? ஸோ நீங்கள் ஆப்பில் போய் டேரெக்டாக பே பண்ண வேண்டாம். நீங்கள் இன்றைக்கே ஆப்பில் போய் டேரெக்டாக பே பண்ணிங்கன்னா ஆப்பில் 2000 rupees இருக்கும். ஸோ ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக பே பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்பில் வந்து நீங்கள் பே பண்ணும்போது 2000 ப்ளஸ் அது கூட ரேசர் பேயோட சார்ஜஸ் ஒரு 50 ரூபா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேசர் பே சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ் நிறையா போட்டிருப்பாங்க. ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்னாலே அந்த மாதிரி நிறையா வரும். ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறத ரீசெண்டாக உள்ள வீடியோஸில் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதனால் நீங்கள் ஆப்பில் பே பண்ண வேண்டாம். நீங்கள் நம்ம டீமுக்கு டைரெக்டாக அக்கௌண்ட் நம்பருக்கு இல்லை ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீமில் இருந்து பேக் அண்ட் வழியாக ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே பே பண்ண வேண்டாம். நான் திருப்பி சொல்லிட்டேன், ஆப்பில் பே பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆப்பில் பே பண்ண வேண்டாம். ஸோ டைரெக்டாக நீங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க
உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. எப்படி அமௌண்ட் பே பண்ணணும், எப்படி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி லைவ் கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களே கொடுத்துருவாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே, பேங்கிங், எந்த ஒரு எக்ஸாம்னாலும் உங்களால் கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வரக்கூடிய அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கும் இல்லையா, ரிட்டன் டெஸ்ட்டு, ஒரு பிகினராக ஒரு ஃப்ரெஷராக ஒரு ப்ரைவேட் கம்பெனி அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அதுக்கான இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்டர்வியூலையும் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸஸ் மட்டுமே போதுமானது. நம்ம கிளாஸஸில் ஒரு 25% நீங்கள் படித்தாலே ப்ரைவேட் கம்பெனிஸில் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனியோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் தான் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் ஆப்டி அண்ட் ரீசனிங், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அதில் ஒரு 25% எல்லா டாப்பிக்லேயும் ஃபஸ்ட்டு 5 வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதம் போதும், ஒரு மாதம் இல்லை ஒரு 1 வீக் போதும். ஏன்னா என்ன பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்லைனில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன ஆகும், ஆன் கேம்பஸ் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, நீங்களாக டேரெக்டாக ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கனாலும் ரொம்ப பேசிக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின் தான் கேட்பாங்க ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய இது. ஓகேவா? ஸோ ரிட்டன் டெஸ்ட். அதே நீங்கள் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எதை படிக்கணுங்கிறத கரெக்டாக செப்பரேட்டாக அதுக்கான பிளான் படி கரெக்டாக கொடுத்துருப்போம். ஓகே? ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு 1599 ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃபே மாறப்போகுது. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஓகே? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அது மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆப்போட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே? ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், வெறும் 1599க்கு. ஸோ இப்போல்லாம் நிறையா கோச்சிங் சென்டர்ஸு, நீட் எக்ஸாமு, ஜேஇ எக்ஸாமு அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்க்கும் தனியாக கோச்சிங் சென்டர்ஸ் வந்துருச்சு. அது ஆன்லைன்லேயும் சரி, ஆஃப்லைன்லேயும் சரி. ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்லையுமே வெறும் 1599க்கு ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸ் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலுமே லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. ஸோ ஒரு 6 months வேலிடிட்டி, 1 year வேலிடிட்டி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ பார்க்க போனீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸே இப்போ பார்த்தீங்கன்னா 1500, மாதம் வந்து 500, 600 அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் பே பண்ண போகிறீங்க. இந்த ஃபீஸும் எதுக்காகனா நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆப் வச்சுருக்கோம். ஸோ டெக்னிக்கல் டீமு, அதுக்கப்புறம் வந்து டீச்சிங் டீமு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட குவரிஸ் கேட்குறதுக்கு கரெக்டாக டெலிகாலிங் டீமு, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கும் போது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் எல்லாத்தையுமே. அது மாதிரி இந்த கோர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1500+ வீடியோஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் ஒரு 2 வருஷம் டே அண்ட் நைட் எஃபோர்ட் போட்டு தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 10லேருந்து லைவ் கிளாஸ் வேறு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ இதுக்கும் வெறும் 1600 தான் கோர்ஸோட ஃபீஸு. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்கமிங்கில் என்னென்ன எக்ஸாம்லாம் வருதுங்கிறத ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸில் நான் சொல்லிட்டேன். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? வேஸ்ட் பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ரீசனிங்கோட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே? ரீசனிங் வந்து சிலபஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. அப்படிதானே? ஸோ அந்த கிளாஸஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. இதுலேயே எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்போம். நீங்கள் தனித்தனியாக வேறு எதுலையும் ஜாயின் பண்ண வேண்டாம். ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸுக்கு தனியாக, ரீசனிங் தனியாக, இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருப்போம். நீங்கள் தனித்தனியாக ஒன்றுக்கும் பே பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் தனித்தனியாக பே பண்ணாமல் ஒரே ஒரு கோர்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் திருப்பி சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சயின்ஸு, அதுக்கப்புறம் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் ரீசனிங் கோர்ஸு, அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ்ன்னு தனியாக ப்ரீவியஸ் இயர் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்னு கொடுத்துருப்போம். ஸோ அது தனியாக நீங்கள் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கிட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே கொடுத்துருப்போம். ஓகேவா? எல்லா எக்ஸாமுக்குமே செப்பரேட்டாக
செப்பரேட்டாக தனித்தனி ஃபோல்டரில் இந்த ஒரு கோர்ஸ்லேயே கொடுத்துருப்போம். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ ஃபுல் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபுல் கோர்ஸும் வேணும், எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினைக்கோங்க, ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ திருப்பியும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏற்கனவே 2 days பிஃபோரும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ திருப்பியும் நாம் வந்து இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருப்பாங்க. ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு பேசிக் ஐடியாவே இல்லாமல் என்ன பண்ணணும்னே தெரியாமல் இருப்பாங்க. அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டோ, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். 200% உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 மாதம் மட்டும் நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு படித்தா போதும். 4 மாதம் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் டுடே க்ளோஸ் ஆகிரும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.